ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. முமுக்ஷு படியினுடைய வாக்கியங்கள், அவற்றினுடைய மேலோட இருக்கக்கூடிய சாரமான அம்சங்கள், அதை பற்றி இப்போது பார்க்க போகிறோம். முமுக்ஷு படி உரையாடலில் 2 சீரீஸ் பிளான் பண்ணியிருக்கோம், 2 வரிசைகள். ஒன்று என்னென்னா, பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்த வாக்கியங்களுக்கு மேலோட இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன அப்படின்றத ஒரு சீரீஸ்லையும், மற்றொரு சீரீஸில் மாமுனிகள் அருளி செய்கிற அர்த்த விசேஷங்கள் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக பார்க்கக்கூடிய மற்றொரு வரிசை, மற்றொரு சீரீஸை பிளான் பண்ணியிருக்கோம். இப்பொழுது ஆரம்பத்தில் முதல் சில வாக்கியங்களினுடைய மேலோட இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அதை பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய முதல் வாக்கியம், முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3. அதனுடைய மேலோட இருக்கக்கூடிய அர்த்தம். முதல்ல பதங்களினுடைய அர்த்தம், என்னென்ன பதங்கள், என்னென்ன அர்த்தங்கள் பதங்களுக்கு. முதல் வாக்கியம், முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3ன்னு 4 பதம் இருக்குது. அதில் முதல்ல முமுக்ஷு அப்படின்னு சொல்கிறார். முமுக்ஷுனா யார்? முச்சல் அப்படின்ற ஒரு தாத்து, அதாவது ஒரு விமோச்சனம், இங்கேருந்து ஒரு விடுபட வேண்டும் அப்படின்ற ஒரு பொருளில் வருது. இப்போ எங்கேருந்து விடுபட வேண்டும்னு ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது. எங்கேருந்துன்னா, சம்சார சாகரத்துலேருந்து விடுபட வேண்டும். ஏன் விடுபட வேண்டும் அப்படின்னு இன்னொரு 2வது கொஸ்டின் நம்மளே கேட்டணுன்னா, நிறையா காரணம் சொல்லலாம். அதாவது முதல்ல, எனக்கு நிறையா கடன் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் ஒன்று சொல்லலாம். எனக்கு வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும், என்னோடய பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும், அதனால் நான் மோட்சத்துக்கு போகிறேன்னு சொல்கிறது ஒன்று. பட் அதை பற்றி அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை இங்கே. அப்போ என்ன, அதாவது பெருமாள் பகவத் பிராப்தி காரணமாக சம்சாரத்தில் ஒரு அடிக்கொதிப்பு ஏற்பட்டு எனக்கு மோட்சத்தை போய் அடைய வேணும் அப்படின்னு யாருக்கு ஆசை இருக்கோ அவனை தான் முமுக்ஷு அப்படின்ற சப்தத்தால் இங்கே காட்டப்படுறது. அறிய வேண்டும் ரகசியம் 3. அறிய வேண்டும்னா கண்டிப்பாக அவன் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, 3 இருக்குது அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்கிறார். அது திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம், இதுதான் 3. இதை ஏன் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேணும் அப்படின்னா, அதனால் அறிய வேண்டும்ன்ற வார்த்தை. ஏன் அப்படின்னா, இப்போ முமுக்ஷுவுக்கு அப்படின்றது நல்லா கிளியர் டிஃபைன் பண்ணிட்டார். அதாவது அவன் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தான் யார், ஸ்வஜானம், வர்மா எங்கே போய் சேர போகிறோம், அது பெருமாளுடைய திருவடி தாமரை, அது பிராப்தி ஞானம். எப்படி போக போகிறோம், பிராபக ஞானம். எம்பெருமான் தான் உபாயமாக இருக்கான், இப்படி இந்த வழியாக அவன் தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இந்த 3 இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் தான் கிளியராக சொல்லியிருக்கு, ஜீவாத்மனா யார், அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, அதாவது யாத்தாத்ம ஸ்வரூபம் சொல்கிறார் இல்லையா. அதாவது ஜீவாத்மா மேலோட பார்க்கும்போது ஞானமய, ஆனந்தமயம் அப்படின்லாம் இருக்கும். பட் அது யாத்தாத்மியம்னு சொல்ல முடியாது. இப்போ ஜீவாத்மா, இப்போ யாத்தாத்மியம் அப்படின்னா சேஷத்துவம் தான் யாத்தாத்மிய ஞானம். கைங்கரியம் பண்ணி அந்த அடிமைத்தனம் தான். அதெல்லாம் இந்த மந்திரங்களில் தான் நன்னா கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் யாத்தாத்மியம்னா என்ன அர்த்தம்? யாத்தாத்மியம் அப்படின்னா உள்ளதை உள்ளபடி அறிதல், உள்ளுரை பொருள். அதாவது ஒரு இதுக்கு மேலே போகாமல் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் சப்ஜெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்குது சொன்னதில். அதாவது ஆத்மானம் அனதிக்கிரமிய அப்படின்ற ஒரு இதில் பார்க்கும்பொழுது, இதை தாண்டி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்னு சொல்லாமல் ஒரு விஷயம் சொன்னாச்சுன்னா அதுக்கு ஃபோக்கல் பாயிண்ட், பர்பட், கரெக்ஷன் இங்கிலீஷ் சொல்கிறான். அந்த தான் இப்போ ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னா நிறையா சொல்லலாம். இப்போ ஞானம், ஆனந்தம்லாம் கூட ஃபோக்கல் பாயிண்ட் கிடையாது. உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னா சேஷத்துவம் தான். இதெல்லாம் வெளியில் இருக்கிறதெல்லாம் அந்த வேற என்ன, ஆனந்தமய, ஞானமயெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அது நாட் த ரியல் மீனிங்ன்ற மாதிரி யாத்தாத்மியம் புரிஞ்சுட்டு இருக்கேன். சொன்னாடியன் புற இதழ் அப்படின்னு சொல்லிடுவேன் ஆசிரியர்கள்லாம். அதெல்லாம் வெளில இருக்கக்கூடிய இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பெரிஃபெரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்தரங்க நிரூபகம் என்ன ஆத்மாவுக்கு, ஆத்மா என்றால் என்ன அப்படின்னா சேஷபூதன் அப்படின்னா சட்டுன்னு தோணும். இது விஷயமாக பிரசித்தமாக ஒரு பாட்டு இருக்குது சம்பிரதாயத்தில், ரொம்ப பிரசித்தமான ஒரு சரித்திரம். ஏதாவது அதை பற்றி ஞாபகம் வருதா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சட்ட ஞாபகம் இல்லை சுவாமிகளுக்கு. கூரத்தாழ்வான், திருக்கோட்டியூர் நம்பி,
இப்போ ஞாபகம் வருதா? கூரத்தாழ்வான் ஆ எம்பெருமானார் இடத்துல போயிட்டு ஆத்மாவுக்கு நிரூபகம் என்ன? ஆ, ஆத்மாவுக்கு அழியாத பேர் அடியான் என்றிரே அப்படின்னு ஒரு வாக்கியம் ஞாபகம் வருது. அதாவது ஆமாம். ஆ- ஆ, அடியான் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நிறைய நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு, ஆழ்வார் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் 8ஆம் பத்தோ ஏதோ ஒரு ஞாபகம் இருக்குது திருவாய்மொழியில், அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அது எதுக்கு அடியேன் உள்ளான்னு சொல்லணும் அப்படின்னா, அதுதான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லாமல் ஆத்மா உள்ளான்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லாமல் அடியேன்றது தான் ஆத்மாவோட உண்மையான ஞானம்னு அப்படின்றதுனால ஆழ்வார் அப்படி யூஸ் பண்ணுறாருன்னு. உண்மையான ஞானம் அப்படின்னு வேணாமல் அதுக்கு நிரூபகமாக இருக்கக்கூடியது ஜீவாத்மா அப்படின்னும் பொழுது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஜீவாத்மாவை? ஆழ்வார் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறார் ஜீவாத்மாவை? அடியேன் அப்படின்னு சொல்லி தான் ஐடென்டிஃபை பண்ணுறாரு ஒழிய என் உள்ளான் ஆத்மாவின் உள்ளான் அப்படின்னு தான் சொல்லலை. அடியேன் உள்ளான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆத்மாவுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப ஆப்டான ஐடென்டிஃபிகேஷன், அந்தரங்க நிரூபகம் என்ன அப்படின்னா சேஷத்துவம் தான். இப்போ எதற்காக முமுட்சுவுக்கு இந்த 3 ரகசியங்கள் அறிய வேண்டியதாக இருக்கு என்றால், இப்படிப்பட்ட சேஷத்துவ ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியது திருமந்திரம் தானே. ஆகையினால அதனுடைய விவரணமாக துவயமும் சரண ஸ்லோகமும் இருக்க போகிறது. ஆகையினால முமுட்சுவுக்கு அறிய வேண்டியது ரகசியத்திரயம்னு அமைந்திருக்கு. இதில் வேற ஏதாவது முமுட்சுவுக்கு அப்படின்ற இடத்துல முமுட்சு அப்படின்னா அந்த பதத்துக்கு நேர அர்த்தம் சொல்லலையே. முமுட்சுன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? முச்சில் அப்படிங்கிற தாத்துவிலேருந்து வந்திருக்கு. அந்த தாத்துவுக்கு என்ன அர்த்தம்னா முச்சில் மோக்ஷனே அப்படின்னு விடுபடுதல் அப்படின்ற செயல் தாத்துவுக்கு அர்த்தம். முமுட்சுன்ற சொல்லுக்கு இந்த பகவத் பிராப்தி காரணமாக சம்சாரத்துலேருந்து விடுதலை அடைய வேணும்னு இருக்கான் இல்லையா, அந்த ஒரு ஆத்மாவுக்கு முமுக்ஷு அப்படின்னு வச்சுக்கலாமா சுவாமி? விட வேண்டும் என்று ஒரு சின்ன ஒரு ஆசை, அதுதான் முக்கியம். அடியே முமுக்ஷு அப்படின்னா மோக்து மிச்சுஹு முமுக்ஷு, மோக்ஷத்திலே ஆசை உடையவன் அப்படின்னு இந்த பதத்துக்கு அர்த்தம். முமுக்ஷு அப்படின்னா மோக்ஷத்திலே ஆசை உடையவன். புபுக்ஷுன்னா என்ன இருக்கும்? உஷ்ணம் அதை இல்லாத ஆசையே இல்லாத சம்சாரத்திலேயே உழண்டு இருக்கக்கூடிய மக்கள். போகத்துல இச்சை உடையவன் அவன் புபுக்ஷுவாக இருக்கும். முமுக்ஷு மோக்ஷத்துல இச்சை உடையவன் முமுக்ஷு. அந்த முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரகசியத்திரயம். ஏன் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்றது இப்போ பார்த்தாரு. 3 என்ன சொஞ்ஞானம், பிராப்திய ஞானம், பிராபக ஞானம் அப்படின்னு வருது. இது ரொம்ப பிரசித்த ஒரு பிரமாணம். ஸ்வஜானம், பிராப்திய ஞானம், தாபக ஞானம், முமுக்ஷுபிகி ஞானத்திரயம் உபாதேயம் ஏத்தது அந்நியத்தை ந கிஞ்சன. இவர்களுக்கு வேண்டியதே 3 ஞானங்கள் தான். ஸ்வஜானம், ஸ்வஜானம்னா தன்னை பற்றின ஞானம். பிராப்திய ஞானம், பிராப்தியம்னா கைங்கரியம். பிராப்தியம்னா அல்டிமேட் டெஸ்டினேஷன். பெருமாள்கிட்ட போய் நீ என்ன பண்ண போற, கைங்கரியம் பண்ண போற, அதை பற்றி ஞானம். அப்புறம் பிராபகம்னா வழி, உபாயம். எதை வச்சு நீ பெருமாள்கிட்ட அடைய போற, இல்லை பெருமாள் வந்து உன்னை கூட்டிகிட்டு போக போறானே அவன் தான் உபாயமாக இருக்க போறான்ற ஒரு. இந்த பிராப்பியம் பிராப்தி 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பிராப்தியம் தான் கைங்கரியம். அடியன் எம்பெருமான போய் அடையிறோமே அதற்கு பகவத் பிராப்தி அப்படின்னு பெயர். பிராப்திக்கு பேருக்கு பலமாக ஒன்று இருக்கும். பிராப்தியுபாயம் பலம் பிராப்தேகே அப்படின்னு மற்றொரு பிரமாணம் தெரிவிக்கிறது. பிராப்தி எம்பெருமான போய் அடைவதற்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா கிட்டி என்ன பண்ண போறோம், கைங்கரியம். அதுவேதான் பிராப்தம். அப்படின்னா இந்த 3 தான் முமுக்ஷுவுக்கு தெரிய வேண்டியது. அடியன் அடுத்த வாக்கியமும் பார்த்துடலாமே. இதில் இன்னும் ஒரே ஒரு ரகசியம் அப்படின்ற முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும். ரகசியம் அப்படின்னாலே இது வந்து வெளிப்படையாக இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே முமுக்ஷு அப்படின்னு ஒருமையில் சொல்கிறார். இந்த முமுக்ஷுக்களுக்கு அப்படின்னு நிறைய பேரை சொல்லியிருக்கலாம் இல்லையா. அது இல்லாமல் ஒருமையில் சொன்னால் அது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். ஆசை பிறப்பது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால ஒரு ஏகவச்சனம் ஒருமையில் சொல்கிறார் அப்படின்னு ஒன்று. அப்புறம் அப்பேற்பட்ட ஒரு முமுக்ஷுவுக்கு இந்த விஷயம் வந்து ரகசியமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு வியக்தி வந்துட்டான்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு பிள்ளைகளுக்காச்சார் சாதிக்கிறார். அப்புறம் இதை தவிர வேறு எதுவுமே அவசியம் இல்லை, தேவையே இல்லை அப்படின்றது. இதை தவிர அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் கண்டிப்பாக அறிய வேண்டும். வேண்டும்னா என்னது, கண்டிப்பாக இதுதான் தெரிஞ்சுக்கணும். மிச்ச விஷயத்தை பற்றி அவசியமே இல்லை.
அப்படின்ற ஒரு இதுவும் வருது. ரகசியம்ன்றனால அது வந்து கொஞ்சம் பாதுகாத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரகசியமாக இருக்குது. எல்லாருக்கும் அப்படியே புத்தாம் பொதுவாக இல்லாமல் இது ஒரு ஒரு கௌரவம் தோற்ற அந்த மாதிரி இருக்குது அப்படி. அது இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், மற்றொன்று தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு நேர இந்த வாக்கியத்துல இல்லை. முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3 இவ்வளவுதானே இருக்கு. ஆனா என்ன சொல்லுவானா, சர்வம் வாக்கியம் சாவதாரணம் அப்படின்னு சொல்லுவா. எல்லா வாக்கியத்திலேயும் நாம் ஏவகாரத்தை கூட்டி கொள்ளலாம். அப்படிதான் பொதுவா வாக்கியமே அமைஞ்சிருக்கும். ராமன் தனுர்தரன், வில்லாளி, ராமன் வில்லாளி அப்படின்னும் பொழுது நமக்கு சட்டுன்னு என்ன தோணும்னா, எப்பவுமே அவனுக்கு அந்த தன்மை இருக்கு. அப்ப எப்பவுமே ராமன் எப்படி இருப்பான், வில்லாளும் தன்மையுடையவனாகத்தான் இருப்பான். வாரத்துல 2 நாள் மட்டும் நல்லா வில்லாடுவான், மற்ற நேரத்துல அவனுக்கு அந்த தன்மை கிடையாது அப்படின்னு நமக்கு தோற்றாது. அப்போ ராமன் வில்லாளின்னு வாக்கியம் இருந்தாலும் சர்வம் வாக்கியம் சாவதாரணம், ஏவன்றதை நாம் கூடவே சேர்த்துப்போம். ராமன் வில்லாளியே, எப்பொழுதுமே வில்லாளிதான், அந்த மாதிரி அந்த ஏவகாரத்தை கூடவே சேர்த்து தான் நாம் வாக்கியத்தை புரிஞ்சுக்கும். அதே மாதிரி இங்க என்ன ஆறுது, மூக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3ன்னு சொல்லவே 3 அறிய வேண்டுவது இதுவே அப்படின்னு நம்மளே கூட்டி கொள்ளலாம். அப்ப என்ன ஆறுது, இதற்கு மேம்பட ஒண்ணு தேவை கிடையாது அப்படின்னு ஆயிடுறது. மூக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம். ரகசியன்றது வந்து குஹ்யமாக மறைக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கு. ஆகையினால்தான் ரகசியம்னு சொல்றோம். 3 அந்த 3 என்ன அப்படின்னு மேல கிரந்தத்திலே வெளியிட போறார். இங்க சொல்லல என்ன 3 அப்படின்னு, எல்லாருக்கும் தெரியும். மேற்கொண்டு கிரந்தத்தை சேவிச்சாலும் தெரிய வரும். திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் அப்படின்றது தெரிய வரும். அடியே அடுத்தது அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம் அப்படிங்கிறார். இப்போ 3 எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம். ஆனால் சொல்லும் பொழுதே திருமந்திரம் தான் ஆரம்பிக்கிறோம். அப்போ ஏன் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஏன் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூப யாதாத்மியம் அதுக்கு சேர இந்த ஆகாரத்திரயம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அனன்ய சரண்யத்துவம், அனன்ய சேஷத்துவம், அனன்யாக சேஷத்துவம், அப்புறம் அனன்ய சரண்யத்துவம், அப்புறம் அனன்ய சரணத்துவம், அனன்ய சரணத்துவம், அப்புறம் அனன்ய போகத்துவம். இந்த 3 விஷயங்கள் வந்து எல்லா ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதை தெரிஞ்சுட்டோன்னா எதை நம்ம கை கொள்ளணும், எதை நம்ம விடணும் அப்படின்றத தெரியணும். தியாஜ்ய உபாதேய விஷயங்கள் இதெல்லாம் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் அதை முதல்ல தெரிஞ்சுட்டா தான் அதுக்கப்புறமா வரக்கூடிய துவயத்திலேயோ சரமஸ்லோகத்திலேயோ சொல்லப்படுற உபயங்களில் ஒரு ஆசை இறக்கும் அப்படின்னு மாமுனிகள் சொல்கிறது முதல் காரணம். ஏன் முதல்ல திருமந்திரத்தை கற்றுக்கணும் அப்படி. இதுக்கு ஒரு லௌகிகமாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ முதல்ல 1, 2, 3 மேக்ஸ் நம்ம கற்றுக்கணும். டைரெக்டாக எடுத்த உடனே இன்டெக்ரல் கால்குலஸ்க்கு போனால் ஒன்றுமே புரியாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேஸை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் நல்லா புரியுன்றதுனால இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். அது ஒன்று. இன்னொரு காரணம் வந்து, இப்போ திருமந்திரம் அப்படின்னா அதுக்கு 2ஆக பிரிக்கிறா. ஒன்று வந்து பிரணவம் அப்படின்ற ஒரு விஷயம், அப்புறமா மந்திர சேஷம். பிரணவத்துக்கே மந்திரம்னு ஒரு பொருள் உண்டு, சேஷம்னா எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நமக நாராயணாயன்னு வச்சுன்னு. இப்போ இந்த பிரணவத்தில் சொல்கிற அர்த்தத்தை அப்படியே விவரிக்கிறது தான் மந்திர சேஷம்ன்றது. வெறும் எஞ்சி இருக்கக்கூடிய விஷயம் என்றதோடு மட்டும் அல்லாமல் அதற்காக இருக்கக்கூடியது. இப்போ நம்மலாம் பெரும்பாலும் விசேஷ பூதர்கள் தானே. அப்போ வெறும் எஞ்சினவர்கள் அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது இல்லையா, அதற்காக இருக்கக்கூடியவர்கள். ஆக மந்திரம், மந்திர சேஷம். மந்திரம் பிரணவம், அதற்கு சேஷமாக இருக்கக்கூடியது. இப்போ மந்திரம்ன்றது முழு திருமந்திரம்னு வைத்து கொண்டோமே என்றால் அப்போ எஞ்சி இருக்கக்கூடியது நமோ நாராயணாய் அப்படின்னு வரும். மந்திரன்ற சொல்லுக்கு பிரணவம் என்றே கொள்ளலாம் அப்படின்னு காலக்ஷேப ஆச்சாரியெல்லாம் சாதிச்சிட்டாங்க. ஆக மந்திரம்ன்ற சொல்லுக்கு பிரணவம் என்று எடுத்துக்கொண்டோமே என்றால் அதற்கு சேஷமாக இருக்கக்கூடியது, விஞ்சினது, அதே போல அதற்கு உபகாரம் செய்யக்கூடியது. இப்போ நம்ம பெருமாளுக்கு சேஷபூத்தர்கள் அப்படின்னா என்ன தாற்பயத்தில் நாம் சேஷபூத்தர்கள்னு சொல்கிறோம்? சேஷன் என்ன பண்ணணும்? சேஷபூத்தனா இருக்கிறவன் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் இல்லையா? ஆமாம். இதை தான் பொதுவாக எம்பெருமானாரே கத்தியத்தில் அல்ல வேதார்த்த சங்கிரகத்தில் எடுக்கும் பொழுது, சேஷபூத்தன் அப்படின்னா பரனுக்கு அதிசயத்தை விளைவிக்கக்கூடியவன் எவனோ அவன் சேஷன் பொதுவாக சொல்லிட்டார். அவன் கூட சொல்ல வேண்டாம், அது ஏதோ ஒன்று அது என்ன பண்ணும் அப்படின்னா மற்றொன்னுக்கு ஒரு மேன்மையை விளைவிக்கும், ஒரு ஏற்றத்தை விளைவிக்கும். பிரணவத்தினால சில அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
அந்த அர்த்தங்களுக்கு சில விரோதங்கள்லாம் வர அதை களைந்து கொடுக்கக்கூடியதாக, அதே போல சில உத்கர்ஷத்தை மேன்மை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக இந்த நமஹா நாராயணா என்ற பதங்கள் இருக்கிறதுனால இது பிரணவத்துக்கு சேஷமாக இருக்கு. இப்போ இந்த டெஃபினிஷன் வந்து எல்லாருக்குமே பொருந்திடும். நம்ம பெருமாளுக்கு சேஷம் அப்படின்னாலும் பொருந்தும். பிரணவத்துக்கு இந்த சேஷம் நமோ நாராயணா இந்த 2 பதங்கள் சேஷம் அப்படின்னாலும் பொருந்தும். என்ன பொருத்தம் ரெண்டுத்துலையும் எல்லாத்துலேயும் ஒத்துமை என்ன இருக்கு? இப்போ பிரணவத்தில் அது அது வந்து ஓம்ன்றது பிரணவம் சுவாமி. அதில் மிச்சம் இருக்கக்கூடிய திருமணத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய நமகா நாராயணாய அது வந்து இந்த ஓமில் பிரதிபாதிக்கக்கூடிய அர்த்தத்தை கொஞ்சம் அப்படியே இன்னும் மேம்படுத்தி காட்டுறது. அது ஒரு விஷயம் அது இருக்கு இல்லையா? அப்போ மேன்மை கொடுக்கக்கூடியதுனாவோ அது சேஷம். சேஷம் அடியன். இப்போ இப்படிப்பட்ட சேஷத்தை நமக்கும் இருக்கு. நம்மளுக்கு ஒரு மேன்மையை கொடுக்குறோம் இல்லையா? ஆமாம். ஆக சேஷம் அப்படின்னா ஜென்ரலாக இதான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடியன். வேதார்த்த சங்கிரகத்தில் அந்த பங்கி வந்து பரகத அதிசய ஆதான இச்சையா ஏவ எஸ்ய உபாதயத்துமேவ எஸ்ய ஸ்வரூபம் சகசேஷா பரசேஷி அப்படின்னு வேதார்த்த சங்கிரகத்தில் வாக்கியம் வருது. ஜென்ரலாக டிஃபைன் பண்ணிட்டேன். பெருமானார் வந்து சேஷம்னா இவ்வளவுதான். இப்போ இந்த சேஷம் அப்படின்ற இந்த டெஃபினிஷன் ஆனது எல்லாத்துக்குமே தோறது. பூர்வ மீமாசையில் அங்கங்க தத்னா ஜுபோதி அப்படின்னா ஹோம சேஷத்துவம் தத்னி வர்த்ததே. தத்தியானது ஹோமத்துக்கு சேஷம் அப்படின்னு சொல்லுவா. எஜமானசிய யாஜ்யா அப்படின்னா எஜமானனானவன் யாஜ்யான்ற ஒரு மந்திரத்துக்கு சேஷபூதன். எல்லா இடத்துலையும் சேஷம் 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 அப்படின்னே வரும். நான் பெருமாளுக்கு சேஷம். இவ்வளவு இடத்துலையும் ஒரு சேர ஒரு ஆப்டான டெஃபினிஷன் ப்ராடா டிஃபைன் பண்ணணும். எல்லா இடத்துலையும் பொருந்துற மாதிரி இதுதான் அது அப்படின்ட்டு. சரி, பெருமானா அடி அடி. இப்போ இந்த ஓமில் சொல்கிற அர்த்தத்தை நல்லா விஸ்தரேன காட்டுறது மந்திர சேஷம். அதில் சொல்கிற அர்த்தத்தை துவயமானது நல்லா விவரித்து சொல்லுறது. அதுக்கப்புறம் துவயத்தில் சொல்கிற அர்த்தத்தை சரமஸ்லோகம் வந்து விஸ்தரேன சொல்கிறது. அதனால் இந்த ஆர்டரில் தான் போகணும். அதனால் முதல்ல திருமந்திரம் அப்படின்ட்டு. இன்னொரு ஒரு காரணமும் இருக்குது. என்னென்னா இப்போ சரமஸ்லோகத்தை ஒருவேளை முதல்ல கற்றுனோம் அப்படின்னா சர்வதர்மான் பரித்தஜ மாமேகம் சரணமஜா அகம்தா சர்வபாபே மோக்ஷாய், நீ எதுவுமே பண்ணாத, சர்வதர்மான் பரித்தஜ நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். அகம் ஸ்வா சர்வபாபேபியோ மோக்ஷ், நான் எல்லாத்தையும் உன்னுடைய பாபத்தை இல்லாமல் நான் பண்ணிடுறேன். இதை மட்டும் கேட்டானே அவ்வளோதான். என்ன புரிஞ்சுத, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், கண்ணன் பார்த்துப்பான் அப்படின்னு தப்பார்த்தம்லாம் வந்து பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தப்பான காரியத்தில் எழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சர்மஸ்லோகத்துக்கு முதல்ல கற்றுக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜீவாத்மா யார், பரமாத்மா யார், கைங்கரம்னா என்ன, நம்ம எதை கொல்லணும் எதை தள்ளணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தெரியக்கூடிய விஷயம் வந்து திருமந்திரம். அதுக்கப்புறம் தான் வந்து துவயமோ சரமஸ்லோகமோ அப்படின்ட்டு. ஆமாம், இந்த விஷயம் கொஞ்சம் 60 உரையில் கொஞ்சம் மாற்றி சொல்லணும். இந்த இடத்துல இப்போ சரமஸ்லோகத்தை நாம் நேர செவி அதை கொண்டோமே என்றால், அது செவிப்பட்டதே என்றால் நம்ம அந்த பொருளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே பற்று அப்படின்னு சொல்கிறான். எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும்? வேத சாஸ்திரங்கள் எல்லாம் நான் பண்ணாதான் எனக்கு சாஸ்திர பலம் பிரயோக்தரி அப்படின்றது. எவன் செய்யறான் அவனுக்கு சாஸ்திரத்தினுடைய பலன் இருக்கு அப்படின்னு இருக்கு. இப்போ நான் தானே செய்யணும், இவன் என்ன புதுசாக வந்து எல்லாத்தையும் விடு விடு அப்படின்றானே, ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே. நம்மளுடைய மனசு ஒவ்வாது. சொரூபம் சிக்ஷிதமாக ஆனால்தான் நான் பரதந்திர பூதன், எம்பெருமானையே சார்ந்து இருக்கக்கூடியவன் அப்படின்றதுதான் இந்த நமகான்ற பதத்துல சிக்ஷிதம் ஆச்சுனாதான் அதுக்கப்புறம் சர்மஸ்லோகத்தை சொன்னா சரி எனக்கு புரியறது அப்படின்னு வச்சுக்கோ இல்லையா? இதுனா பார்த்தோம். இதுதான் நம்ம 60 உரையிலேருந்து இதுதான் பார்த்தோம். முதல்ல சொல்லி அவன் தப்பாவே புரிஞ்சுருவான் அப்படின்ற விஷயம் ஏதாவது பார்த்தோம்னா அந்த மாதிரி 60 உரையில இல்லை அப்படின்னு அந்த மாதிரி பார்த்து தெரியல. அப்படின்னு புரிஞ்சுன்றதை சொல்கிறேன் சொன்னேன். சரி, அதாவது இப்போ நீ எதுவும் பண்ண வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத மட்டும் கேட்டுட்டு போயிட்டா வச்சுக்கோங்களேன், அவன் வந்து விபரீதமாக சில காரியங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அறிய புரிஞ்சுனேன். நம்ம சந்தியாவந்தத்தை விட்டுடலாம், எல்லாத்தையும் விட்டுடலாம், என் பெருமாள் எல்லாம் பார்த்துப்பானே அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு திருமந்திரத்தை கேட்ட அப்புறம் அது போயிடும் அப்படின்னு வியக்தமாக தெரியாது. ஆனால் என்ன வியக்தமாக தெரியும்னா 60 உரை ஆச்சாரியர் அயோத்தியாஜியர் சுவாமி அவர் என்ன காட்டுறாரு அப்படின்னா, திருமந்திரத்தில் சிக்ஷை பெற்றோமே என்றால் நான் அத்தியந்த பரதந்திர பூத்தன் அப்படின்னு சிக்ஷை பெற்றோமே என்றால் அதற்கப்புறம் யாராவது சர்மஸ்லோகத்தை வந்து சொன்னார்களே என்றால் அப்பொழுது நம்ம மனசு ஏற்றுக்கும். அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிவாரணமாக திருமந்திரார்த்தம் பெரும்பாலும் இருக்காது. அதுக்கு சாஸ்திரம் தான் வேணும்.
எல்லாத்தையும் விடலை அப்படின்னா அது திருமந்திரம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஜென்ரலாக சேட்டை நான் சொல்கிறேன், ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இவன் வந்து பற்றுவதற்கு எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வதமான பரித்தேசன்ற ஒரு முக்கியமான விதி, எல்லாத்தையும் விடு அப்படின்னு சொல்கிறான். இவன் மட்டும்தான் சொல்கிறான், கண்ணன் தான் சொல்கிறான். சாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அப்போது இவன் மனசு ஏற்றுக்காது, கேட்குறவனுடைய மனசு ஏற்றுக்காது. அதற்கு திருமந்திரம் வேண்டியதாக இருக்கு. அந்த வாசி புரியறதா? சர்மஸ்லோகம் நேர ஒருத்தன் கேட்குறான், கேட்டுட்டு எல்லாத்தையும் விடறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு வச்சுக்கோமே, திருமந்திரம் என்ன உதவி செய்ய போகிறது? எல்லாத்தையும் விடாமல் தடுப்பதற்கு திருமந்திரம் என்ன உதவி செய்ய போகிறது? கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லுவோம், ஆனால் கர்மமானது கைங்கரியம் அப்படின்னு வியக்தமாக ஒன்றும் இல்லையே திருமந்திரத்தில். ஆனால் கர்மத்தெல்லாம் விடாதபடிக்கு தடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது திருமந்திரத்தில். அவன் அப்போ சாஸ்திரத்தில் தான் ரிலை பண்ணி ஆகணும். சாஸ்திரம் இருக்கிறதுனால ஐயோ விடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் தான் அங்கே தடுப்பாக இருக்கும். இந்த ரெண்டாவது அம்சம் என்ன புரியறது இல்லையா? இவன் முதல்ல கேட்ட உடனே எல்லாத்தையும் விடு அப்படின்னு சொன்ன உடனே கேட்குறவன் மனசு ஏற்றுக்காது. அதுக்கு காரணம் வந்து அநேக ஜென்மமாக அநேக விதமாக ஏதாவது ஒன்று நம்ம பண்ணாதான் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறதுனால நீ எதுவும் பண்ண வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அதை டக்குன்னு ரிலேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கணுமா சுவாமி? ஆமாம், அடியும். இங்கே வந்து நமஹா நாராயணாய் நமஹா அப்படின்னு இருக்கிறதுனால நல்ல பாரதந்திரியம் மனசில் பட்டபடியினால அதற்கு பிறகு எல்லாத்தையும் விடு அப்படின்னா சரி அப்படின்னு. சரமஸ்லோகத்தினுடைய முதல் பாக்கியத்திலே தானே வருது. இவனே என்ன பண்றான், எல்லாமே துஷகங்கள் சுரூப விருஞ்சங்கள் என்று சோகாவிஷ்டனான அர்ஜுனனை குறித்து அவனுடைய சோக நிவர்த்தியர்த்தமாக கடைசியில் அதை உபதேசிக்கிறான். அவனுக்கே அந்த சோகம் வந்துடுது, நான் அத்தியந்த பரதந்திர பூத்தனாச்சே, நான் எல்லாம் செய்யலாமா, நானே வழியை பார்த்துக்கலாமா, இவ்வளவு மனசுல அவன் சோதனத்தை பெற்றிருக்கான், திருத்தத்தை பெற்றிருக்கான். அதற்கு அப்புறம் சொன்னான் கண்ணன். ஆகையினால அதை அவனால் ஏற்றுக்க முடியாது அர்ஜுனனால. அதே மாதிரி தான் இப்போ இங்கே திருமந்திரத்தை முதல்ல கேட்ட பிறகு சரமஸ்லோகத்துக்கு வந்தவன் என்றால் அந்த கிரமம் தான் சரியா இருக்கும் அப்படின்னு. இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் மூச்சோகிரம் வந்து அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம் அப்படின்னா பிரதம ரகசியம் அதில் அப்படின்னா வந்து இந்த 3 ரகசியங்களுக்குள் அப்படின்னு அதில்ன்றத ஒரு சாதாரண தமிழ் சொல் மாதிரி தெரிஞ்சால் கூட எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 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 கலெக்ஷன் ஆஃப் ஒரு என்டிட்டிஸ், அந்த 3க்குள்ளே இதுதான் வந்து பிராதானியம் வாய்ந்தது. ரொம்ப பிரதமம் வந்து பிராதானியம் கிடையாது, பிரதமம் சார் முதல்ல கற்றுக்க வேண்டியது இதுதான். பிராதானியம்ன்ற அடியன் தரவா சொல்லிட்டேன். பிராதானியம் முதல்ல கற்றுக்க வேண்டியது திருமந்திரம், அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம் அப்படின்னு சாதிக்கிறார். வேறு காரணங்கள் இருக்கா சுவாமி? இருக்க இது 2 தான் அவனையும் சாதிக்கிறார் இல்லையா? பிராத்தமியத்துக்கு 2 ஏன் முதல்ல கற்றுக்கணும் அப்படின்னா, முதல்ல இதில் வந்து சுரூப சிக்ஷிதம் ஆனால் தான் மேற்கொண்டு அதை கற்றுக்க முடியும் அப்படின்றத ஒன்று. 2வது அந்த விவரணிக்கு பிரணவம், அதற்கு பிறகு மந்திரசேஷம், அதற்கு விவரணமாக துவயம், அதற்கு விவரணமாக சர்மஸ்லோகம் அப்படின்னு மேலே போகிறதுனால எப்படி இருந்தாலும் திருமந்திரத்தை தான் இதில் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. அது வேற ஏதாவது பதம் அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம். ரகசியம்ன்றதுக்கு முன்னாடியே பயன்படுத்த இந்த பிரதமம் அப்படின்ற இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது மீமாம்சா சாஸ்திரத்தில் பிராத்தமியம் அப்படின்னாலே பிரவர்கிய பிரவிருஞ்சியாத் பிரதம பிரயோகே நம் பிரவிருஞ்சியாத் அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்து அதை மீமாம்சக்காலாம் விசாரிப்பா. அதில் இப்போ பிராத்தமியம் முதன்மை அப்படின்றது இருக்கு இல்லையா? முதன்மையினாலே ஒரு செயலை குறித்து தான் முதன்மை அப்படின்றதே வரும். இங்கே கூட பிரதம ரகசியம் திருமந்திரம் அப்படின்னு வருது இல்லையா? முதல் ரகசியம் முதன்மை. முதல்னா என்னன்னு எக்ஸாக்டா டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி வரும். எப்பவுமே முதன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு செயலை வைத்து கொண்டுதான், ஒரு செயல் கூட்டத்துல அப்போதான் முதல் அப்படின்றே ஒன்று சொல்ல முடியும். முதன்மையை அசோசியேட் பண்றதுக்கு ஒரு செயலானது வேண்டி இருக்கு. சரி, இங்க என்ன செயல் தெரியறது? இதில் பிரதம ரகசியம் திருமந்திரம் அப்படின் பொழுது இந்த சொன்ன வார்த்தைகளே வந்துடுது. ஆக்சுவலா அதை கொஞ்சம் உன்னித்து அதை யோசிச்சா வந்துடும். இந்த செயல்னால இது பிரதமம் அப்படின்னு செயல்ல இது முதல் எது எப்படி ஒரு முதன்மை பெற்றிருக்கு? பிரதம ரகசியம் திருமந்திரம்னா முதல் ரகசியம் திருமந்திரம் என்ன? அது இந்த சொரூபத்துடைய யாதாத்மத்தை காமிச்சு கொடுக்கறது அந்த செயல்னாலே அது அது பார்த்துட்டோம். இது முதல்ல திருமந்திரமானது முதல்ல என்ன 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 பண்ணணும் அப்படின்றது கேள்வி வராதா?
இது இதில் பிரதம ரகசியம் திருமந்திரம், இதில் முதல் ரகசியம் திருமந்திரம் கற்றுக்கிறது அப்படின்னு வருது இல்லையா? அந்த கற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது ஒரு செயல் தானே. ஆமாம். அதில் தான் முதன்மை. ஆரியன். அப்போ செயலை வைத்துக்கொண்டு தான் முதன்மையை சொல்ல முடியும் சரி அப்படின்னு ஒரு மீமாம்சகாலுடைய நியாயம் ஒன்று இருக்கு. ஓகே. இல்லைன்னா இது வாக்கியமே ஒரு கம்பீஷன் கொண்டதாகவே இருக்காது. அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம், அதில் முதல் ரகசியம், அவர் முதன்மையை கொடுக்கறதுக்கே ஒரு செயல் வேண்டியது. கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு பல செயல்கள்ல முதல் செயல்னா இதனுடைய கற்றுக்கொள்ளுதல். அப்ப அது வழியா இதற்கு முதன்மை வருது ஆரியன் அப்படின்னா சொல்லுவா. ஆரியன் கிருபா. சரி, ஆக 2 வாக்கியம் ஆச்சு. அடுத்த எபிசோட்ல அடுத்த 2 வாக்கியத்தை பார்க்கலாம். ஆரியன். ஸ்ரீமதே ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜன்.